ஹாய், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? உங்கள் பைக் எங்க? பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அது எங்க கேட்குறீங்க? அதான் உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணாரு ஒரு ஹீரோ. அவர் ஒரு 10 பசங்களை கூட்டிட்டு வந்து நான் இல்லாத நேரத்தில் என் பைக்கை உடச்சு மொத்த பாட்டாக ஆக்கிட்டான். என் பைக்கே போச்சு. அச்சோ, என்னால் என்னால் தானேங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம். சாரிங்க, ஐம் ஸோ சாரி. பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவன் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, விடுங்க. ஒரு பைக்கே போயிடுச்சு. உங்கள் வீட்டில் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்களாவா? 2 நாள் சோறே போடலை, நீங்கள் வேற. சரி பரவாயில்ல, அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பா தான் கொஞ்சம் கோவமா இருக்காரு. நீங்க எங்க? ஓ, பேக் காணோம். என்ன 2 பேரும் ஃபேஷன் ஷோக்கு போகிற மாதிரி கிளம்பிட்டீங்க? ஸ்கூல் போகிறீங்களா இல்லை வேறு எங்கேயாவது போகிறீங்களா? ஸ்கூல் தான், ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி வந்து ஃபேர்வெல் டே. அதனால் எங்களுக்கு ஃபங்க்ஷன் மட்டும்தானே, அதனால் பேக்லாம் கொண்டு போகல. அப்படியா? சரி சரி. என்னங்க, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப அழகாக டால் மாதிரி இருக்கீங்க. டால் மாதிரியா? ஹே மேன், அப்போ என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? உங்களை பார்த்தா ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. ரியா, இந்த கலர் உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. வீட்லேயே நிறைய ப்ராப்ளம், அதனால் ஏதோ சிம்பிளாக ரெடி ஆகி வந்தேன். இது சிம்பிளா? அப்போ இன்னும் கிராண்டாக ரெடி ஆகி வந்தீங்கன்னா நாங்களாம் ரோட்டில் நடக்க முடியாது போலியே. வினோத், என்ன உங்களுக்கு? என்னக்கா போட்டு போட்டு தாக்கு வரா சூப்பரா போட்டு தாக்கு வங்கா கடல் இவ போட்டு தாக்கு சக்க போடு நீதான் போட்டு தாக்கு. என்னாச்சு இவளுக்கு? பைத்தியம் என்ன பிடிச்சிச்சோ? அக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. என்கிட்ட பேச என்னமா இருக்கு? இதுக்கு முன்னே நான் உன்னை பார்த்ததே கிடையாது. யார் நீ? எந்த ஊரு? பாப்பா பாகம் அழுதுகிட்டே இருக்கு. என்னங்க, இந்த பொண்ணை பார்த்து வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஏய் சீதா, என்னாச்சு உனக்கு? எதனா ஆயிடுச்சா என்ன? மண்டையில் எதனா அடிபட்டுச்சா? ஒன்றுமே புரியலையே. எனக்கு மண்டையில அடிபடலை, கொண்டையில அடிபடலை. என் தம்பி, அருமை தம்பி அம்புட்டே மறந்துட்டான். இவளை கல்யாணம் பண்ணது, இவளை பார்த்தது, இவளை லவ் பண்ணது அம்புட்டே மறந்துட்டான். பொட்டுத்தாக்கு வராவ சூப்பரா பொட்டுத்தாக்கை. மறந்துட்டானா? எப்படி? அவனுக்கு சமீபத்தில் நடந்த அத்தனை விஷயமும் மறந்து போச்சு. பழசு மட்டும் தானே ஞாபகத்தில் இருக்கு, புதுசெல்லாம் மறந்து போச்சு. சீதா, ஆடாம ஒழுங்கா பதில் சொல்லி என்னாச்சு? அவங்க அம்மா அவன் கூட்டாளிகளை சேர்ந்துக்கிட்டு என்ன அடி அடிச்சிங்க என்ன? சத்தியா, கடவுள் என் பக்கம்தான். பொட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு உன் அம்மா வீட்டு கிளம்பு. அக்கா, அவங்க அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. ப்ளீஸ்க்கா, என்னை மட்டும் விட்டு போக சொல்லிடாதீங்க அக்கா. நான் அவனை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. நான் இங்கேயே ஒரு ஓரமாக ஒரு வேலைக்காரியாக இருந்துக்கிட்டு போகிறேங்க்கா. ப்ளீஸ்க்கா, உங்கள் காலில் கூட விழுறேங்க்கா. என்னை மன்னிச்சிடுங்கக்கா. என் அம்மா செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க அக்கா. என்ன நடந்தாலும் நான் எங்கள் அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். ப்ளீஸ்க்கா. அவர் இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால் என் வீட்டுக்கு போக முடியாதுக்கா. ப்ளீஸ்க்கா. சீதா, பாவம் அந்த பொண்ணு. விடு, நம்ம வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு வேலைக்காரி இருந்துட்டு போட்டோம். நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் என்னால் தலையாட்ட முடியாது. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அந்த வீட்டில். நான் தான் அந்த வீட்டுக்கு மகாராணி. நம்ம பொண்ணு படிப்பு முடிச்சிட்டா. இன்னும் ஒரு வாரத்தில் இந்தியாவுக்கு வரப்போறா. அவள் வந்த பிறகு இந்த ட்ராமா இந்த மாதிரி ஆனது எதுவுமே அவளுக்கு சொல்லக்கூடாது. அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவளுக்கு நம்ம தம்பியை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நடுவில் இவ எதுக்கு? அதுக்கு உன் பொண்ணை ஒத்துக்கணும். உன் பொண்ணு என்ன மைண்ட் செட்டில் இருக்கானே அவளுக்கு மட்டும் தான் தெரியும். எழுந்துரு. உன்னை அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியை மட்டும்தான் இருக்க வைப்பேன். என் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் மட்டும்தான் கல்யாணம். நடுவில் ஏதாவது பூந்து சொதப்பன, அவ்வளோதான். இல்லைக்கா, நான் எதுவுமே யார்கிட்டே சொல்ல மாட்டேன். நான் அந்த வீட்டில் ஒரு ஓரமாக வேலைக்காரியாக இருந்தால் கூட எனக்கு போதும். அவர் மூஞ்சி பார்த்துக்கிட்டே என் வாழ்நாளை கழிச்சிட்டேன். அப்புறம் இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிய, அதை எப்படி கையோட கழிச்சிட்டு வந்துடுறியா இல்லை பெற்றுக்க போறியா? அக்கா, என் குழந்தை பாவங்க, அதை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். அது எப்படி குழந்தை பெற்று அப்புறம் அதை இந்த வீட்டுக்கு வாரிசாக்கிடுவேன்? எல்லாம் சுத்தம் அந்த குழந்தைக்கு போய்டும், நாங்களாம் நட்டுட்டுக்கு வரணுமா? முடியவே முடியாது. 2 ஆப்ஷன். ஒன்று அந்த குழந்தைய காலை,
இல்லை எங்கள் வீட்டுக்கு வராத. அக்கா, அது பச்சை குழந்தைக்கா, அது முழுசா கூட வளரலையே. ப்ளீஸ்க்கா. அது எப்படி? ஒன்று உனக்கு உன் குழந்தை தான் முக்கியம்னா உன் அம்மா வீட்டு கிளம்பு, இல்லை இங்கேயே கையோட குழந்தைய களைச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. சீதா, இதெல்லாம் பாவம். பாவத்தை சேர்க்காத. எதுக்கும் ஒரு அளவு தான். குழந்தை கலைக்க சொல்றதெல்லாம் ரொம்ப அளவுக்கு மீறி போறேன். நான் அளவுக்கு மீறியும் போவேன், அளவு இல்லாமலையும் போவேன். அந்த வீட்டுக்கு நான் சொல்கிறது தான் சட்டம். சரிங்க அக்கா, உங்க விருப்பப்படியே நான் அந்த குழந்தைய கலைச்சிட்டேன். இல்லை, என் தலையெழுத்து. ஏய் சாம்மா, இங்கே வந்து அழுது ட்ராமா பண்ணாத. உன் அழுகெல்லாம் அங்கே போய் வச்சுக்கோ. இங்கே வந்து சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருந்த அப்புறம் வேற மாதிரி ஆகிடும். சீதா, நீ ரொம்ப ஊரா போற. ஒரு மனசாட்சியோட நடந்துக்கோ சீதா. அந்த பொண்ணு எங்கேயோ அவ வாழ்க்கைய அவ வாழட்டும். ஏன் இப்படி அவ வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அவளுக்கு நீ? நீங்கள் எப்படி வீட்டுக்கு வரீங்களா இல்லை ஹாஸ்பிட்டலில் வேறு ஏதாவது வேலை பார்க்குறீங்களா? அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணால் அப்புறம் உங்களுக்கும் அவன் நிலமை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஏதாவது சொல்லி என் வாயை அழைச்சிரு. நீ என்னவோ பண்ணு. நீ என்ன சும்மா இங்கே நின்றுட்டுருக்க? போ, உள்ளே ஆக வேண்டிய வேலையை பாரு. அக்கா சும்மா அழுதுகிட்டே இருக்காதுக்கா, அப்புறம் உன்ன மாதிரி அழுகு முடிஞ்சா வந்துட போகுது குழந்தை. கொஞ்சமாவது சரி. நான் சிரிச்சு மட்டும் என்ன ஆக போகுது? அதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அழுதுகிட்டே இருந்தால் எப்படி? உங்கள் ஹெல்த் ரொம்ப பாதிக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் சிரிங்க. என் ஹெல்த் போனா போகுது, என் குழந்தையே போக போகுது. இதுக்கப்புறம் நான் எப்படி சிரிக்க? ஏன் அக்கா, உன் தங்கச்சி நான் எதுக்கு இருக்கேன்? நீ என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்க. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? இங்கே பாரு, தயவு செஞ்சு அழாத ஃபஸ்ட்டு. உங்கள் குழந்தைய நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் அவகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். உன் குழந்தை மேலே யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ பத்திரமா இரு. நிஜமாவா சொல்றேன்? அப்ப நீங்க என் குழந்தைய கலைக்க மாட்டீங்களா? ஏன் உன் குழந்தை கலைக்கணுமா என்ன? இல்ல இல்ல, வேணாம் வேணாம். எனக்கு என் குழந்தைய வேணும், என் செழியனும் வேணும். எனக்கு ரெண்டுமே வேணும். கவலைப்படாதீங்க. உங்கள் செழியனுக்கு இன்னும் 6 மந்த்தில் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வரணும். அது 6 மந்த்தில் வந்துடும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் பேபியும் சேஃப் தான். உங்கள் பேபியை ஸ்கேன் பண்ணியாச்சு. உங்கள் பேபியும் நல்ல குரோத் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் சரியாக சாப்பிடல, ஃபுல்லாக அழுதுகிட்டே ஒரே டென்ஷனாகவே இருக்கீங்க. அதனால குழந்தை மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க போதும். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி பிரியா. நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நன்றிலாம் அப்புறம் சொல்லிக்கலாம். இப்போ நான் இங்கே எழுதியிருக்க மாத்திரை மருந்து மொத்தமே உன் குழந்தையோட ஹெல்த் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான். அயன் டேப்லெட்டும் இப்போ ஒரு சில சத்து டானிக்கும் எழுதியிருக்கேன். அவங்க கேட்டால் கலைச்சாச்சு அப்படி சொல்லி ஏமாத்திடு. ஒரு 6 மந்த்து அவங்களுக்கு தெரியாமல் மேனேஜ் பண்ணு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக தனக்கு முழிப்பு வந்துடும். அவருக்கு எல்லா நினைவும் தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரியா, ஒருவேளை செழியனுக்கு ஞாபகமே வரலன்னா? வரும்க்கா, அது எப்படிக்கா வராமல் போயிடும்? 6 மந்த்தில் கண்டிப்பாக வரும். நீ எதுக்கு இருக்க? அவருக்கு ஞாபகப்படுத்து, ஒரு விஷயமா ஞாபகப்படுத்து. சின்ன சின்ன விஷயத்தை கூட ஞாபகப்படுத்து. உன் கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்தால் இருந்த 2 மந்த்ஸில் அதை ஃபுல்லாக ஞாபகப்படுத்து. நீ எவ்வளோக்கு எவ்வளோ அவர் வந்து ரிலாக்ஸாக, அவர் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக, அவருக்கு எவ்வளோக்கு ஞாபகப்படுத்தியோ அவ்வளோவும் வந்து அவர் சீக்கிரமாக ரிகவர் ஆகும். 6 மந்த்ன்றது 6 டேஸில் கூட அவருக்கு வந்து ஞாபகம் வரலாம். எப்போ வேணாலும் அவளுக்கு வரலாம். கொஞ்சம் நீ தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆமாம், இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து 2 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஹெட் மசாஜ் பண்ணுங்கள் டெய்லியும். நைட் அவர் தூங்கும்போது ஹெட் மசாஜ் அவருக்கு முக்கியமாக வேணும். மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகுனா அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல், எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கிறோம் அவ்வளோக்கும் அவரோட பிரெயின் வந்து பழைய மெமரிஸ் வந்து கொண்டு வரும். அது போக அவருக்கு ஃபுட் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக கொடுக்கணும். அவருக்கு ஃபுட்டு வந்து ஒரு சில ஃபுட்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அந்த டயட் ஷேர் படி அவர் கொடுங்க. எக்ஸாம்பிள், காலையில் வந்து நைட்டே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நட்ஸ் எல்லாம் நைட்டு வந்து ஊற வச்சிடணும் தண்ணியில். நட்ஸ்னால் ஃபுல்லாக பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் வால்நட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து நர்வ் சிஸ்டத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி சில ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாத்தையும் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து ஒரு ஷேக் மாதிரி கண்டிப்பாக அவர் தினமும் குடிக்க வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காரோ அவ்வளோக்கு அவர் சீக்கிரமாக வந்து ரிகவர் வருவார். நீ சும்மா அழுதுகிட்டே இருக்காதுக்கா, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க. நீ அழாத, நாங்கள் உன் கூட தான் இருக்கோம். உன் பேபியோட ஹெல்த்தும் நீ தான் பார்த்துக்கணும், உன் ஹஸ்பண்டோட ஹெல்த்தையும் நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீ ஹெல்த்தாக இருக்கணும். சும்மா நீ சாப்பிடாம அழுதுட்டு ஏதோ நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருந்தனா 2 பேரையும் நீ தான் லூஸ் பண்ணிடுவேன். இப்போ 2 பேரும் உன் கையில் இருக்காங்க.
நீ மட்டும்தான் பார்த்துக்கணும். சரிங்க டாக்டர். சரி ரியா, நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன். இனிமேல் என்னோட ஹெல்த்தையும் நான் பார்த்துக்கிறேன், என் பேபியோட ஹெல்த்தையும் நான் பார்த்துக்கிறேன், என் ஹஸ்பண்டோட ஹெல்த்தையும் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். லவ் யூ பிரியா. ரொம்ப தேங்க்ஸ் டி. நீங்கள் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. நான் உடஞ்சே போயிட்டேன். என் குழந்தைய கலாச்சாகணும்னு சொன்னதும் என்ன பண்ணுறதுனே தெரியாத கூனி குறுகி போய் நின்னேன். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் பிரியா, என்னையும் என் குழந்தைய சேஃபாக விட்டதுக்கு. என் அக்கா நாத்தனார் அதான் அந்த வில்லி ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவளை க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். உனக்கு பக்கத்தில் வந்து நீ அழும்போது என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா அப்போ சப்போர்ட் பண்ணியிருந்தா இப்போ என்னால் இந்த விஷயத்தை பண்ணியிருக்க முடியாது. அதான் சைலண்ட்டாக அவன் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எங்கள் டாக்டரை கன்வின்ஸ் பண்ணி இப்போது உன் பேபியை நான் சேவ் பண்ணியிருக்கேன். அவகிட்ட எதுக்கும் கொஞ்சம் உஷாராது. சரி போதும் பேசினது. அப்புறம் உன் அப்போ சந்தேகம் வந்துட போகுது. போ சீக்கிரம் போ, அழுதுகிட்டே போ. அவங்க எதிர்க்கு சிரிச்சு தொலையாத. அதுக்காக உள்ளே இருந்து அழாத, சும்மா ஆக்டிங் பண்ண. சரியா? பாய் அக்கா. சரி நான் போயிட்டு வரேன். நீ அம்மா கிட்ட இதை பற்றி எதுவும் பேசாத. எல்லா ப்ராப்ளத்தையும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர், எனக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்ததுக்கு. பரவாயில்ல, நம்ம டாக்டர் படிச்சது எதுக்கு? ஒரு உசுரை காப்பாற்ற தானே. இன்றைக்கே இந்த சின்ன குழந்தையோட உசுரை நம்ம காப்பாற்றிருக்கோம். பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். பட் நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஹே பிரியா, தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கு பரவாயில்ல. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா என்ன? எனக்காகவா? இல்லை, உங்கள் அக்காக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனான்னு சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை.